மின்சார விளக்கை கண்டுபிடித்தது யார்? எடிசன். எடிசன் ஏறக்குறைய முயற்சியை தெரிந்து கொள்ளுங்கள். அன்றாட மின்சார விளக்கின் கீழே அமர்ந்திருக்கிறவர்கள் இந்த வரலாற்றை தெரிந்து கொள்ளுங்கள். ஏறக்குறைய 1100 முறை அவரது மேசையில் மின்சார விளக்கு எரியாமல் வெடித்திருக்கிறது. பல சமயங்களில் அது எரியவே இல்லை. பல சமயங்களில் எரிந்து கருகி சாம்பலாக இருக்கிறது. அவர் ஆசைப்பட்டது போல எத்தனையோ உலோகங்களை பயன்படுத்தி அவர் மின்சாரத்தை செலுத்தியும் அவர் விரும்பியபடி ஒரு மின்சார விளக்கு அவர் மேசையில் எரியவே இல்லை. ஆனால் நுட்பமாக சிந்திப்பவர்களுக்கு புரியும், அந்த மேசையில் எரிவதற்கு முன்பாகவே அது எடிசனின் சிந்தையில் எரிய தொடங்கிவிட்டது. தன் சிந்தனையால், விஞ்ஞான அறிவால் எடிசனின் மூளைக்குள் அது எரிந்து கொண்டிருந்தது. அதை மேசையில் எரிய வைக்க அவர் முயற்சித்தார். 1100 முறை தோற்று போனார். ஒரு நண்பர் கேட்டார், 1100 முறை தோற்றும் உனக்கு வெட்கமாக இல்லையா? இன்னும் இந்த வேலையை நீ விடவில்லையா? எடிசன் திரும்ப சொன்னார், நான் 1103 முறை தோற்றதாக நீ நினைக்கிறாய். ஆனால் இந்த 1100 முறைகளிலும் ஒரு மின்சார விளக்கை எரிய வைக்க முடியாது என்று நான் கண்டுபிடித்திருக்கிறேன் என்று நான் புரிந்து வைத்திருக்கிறேன். நான் தோற்கவில்லை. 1100 வழிகளில் ஒரு பல்பை எரிய வைக்க முடியாது என்கிற விஞ்ஞான உண்மையை கண்டுபிடித்து வெற்றி அடைந்திருக்கிறேன். அதனால் தொடர்ந்து முயற்சிப்பேன். தொடர்ந்து அதே போல முயற்சித்தார். 4.5 ஆண்டு கால உழைப்பு, ஒரு நாள் 2 நாள் இல்லை. 4.5 ஆண்டு கால உழைப்புக்கு பிறகு ஒரு நாள் டங்ஷன் இழையை பயன்படுத்தினார். பல்பு எரிய ஆரம்பித்தது. கொஞ்ச நேரத்தில் வெடிக்கும் என்று நினைத்தார், வெடிக்கல. எரிந்து விடும் என்று நினைத்தார், எரியல. ஆமா, அணைந்து விடும் என்று நினைத்தார், அணையவில்லை. 3 மணி நேரம் தொடர்ந்தது, எரிந்து விட்டது. அவருக்கு மகிழ்ச்சி ஆகிவிட்டது, வெற்றி. இரவு மணி 2 நள்ளிரவு. எடிசன் மகிழ்ச்சியின் உச்சத்திலே போய் மனைவியை போய் எழுப்பினார். அந்த அம்மா என்ன அப்படின்னு கேட்டுச்சு. பல்பு எரியுது, அமர்த்திட்டு தூங்கு. இந்த அம்மா சொன்ன ஒரே வார்த்தை தான். ஆமா, எப்பவுமே மாபெரும் வெற்றிகளுக்கான முதல் அங்கீகாரம் இப்படித்தான் தொடங்கும். ஆனால் எடிசன் அதை பற்றி பொருட்படுத்தவில்லை.